நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் திராவிடம். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் ஒரு வருஷம் திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொப்படிக்கிறார். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க டாக்டர். வாங்க போலாம். எங்க ஆபரேஷன் தியேட்டர்? இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தியேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த பணம் ஆரம்பிக்கலாமா? டாக்டர் இவரோட பல்ல திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்திலிருந்து தொடர்கிறது. ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் மேடையிலே, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றாரு? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது என்று மேடை தோறும் பேசணும்ல. பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம். யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம முஜியாப்பர் இருக்கு. நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் மதவெறி பிடித்த சாதிவெறி பிடித்த இந்த கொடூர நஞ்சில் படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கனே. அதுக்கப்புறம் கருணாநிதியை பார்த்து நீ தான் வாழும் அம்பேத்கர்னு சொன்னல. அது வேற வாய், இது நார வாய். இது மாபெரும் பாய்ச்சலாக அமையும். தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளருவார்கள். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருங்க. திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல. பிளாஷ்பேக். திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு கற்பனை. கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது. திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது. திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள். அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது. இந்த கால பிடிங்க அசிஸ்டன்ட், நீங்க இந்த கால பிடிங்க. விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால்தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொப்படிக்கிறார்கள். 2 சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள். நம்ப வச்சிருக்காங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகத்தை. பொய் வழக்கு போடுகிறான், குண்டர் தடுப்பு சட்டத்தை ஏவுகிறான், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஏவுகிறான் என்பதனால் நாம் அரசியலில் இருந்து விலகி ஓடிவிட முடியுமா? எத்தனை வழக்குகளை போட்டாலும் நான் விடுதலை சிறுத்தையாகவே இருப்பேன். இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. இது பாருங்க, வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி, சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும், விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற
உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. அது எப்படிப்பட்ட கோரிக்கையா இருந்தாலும் சரி புடுங்கிருவாங்களாம். என்ன புடுங்க நீ? இமயமலையை கொண்டு வரணுமா? புடுங்கிருவாங்களாம். அறிவிகட்ட முண்டங்களே, எப்படி இந்த மக்களை நீங்கள் பலிகடாவாக்குகிறீர்கள்? அதிகாரிகிட்ட இப்படி பேசினா அவங்க சரி பண்ணலாம் என்ற அந்த டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய விக்ரமராஜா அவர்கள். எப்படி பெரிய அயோக்கியத்தனம் இது! ஒண்ணு உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், இல்லனா அந்த மக்களை நீ ஏய்க்கிறன்னு அர்த்தம், ஏமாத்துறன்னு அர்த்தம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன். என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும். டேய் என்னது இது? என்ற அடிப்படையிலே நான் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா? அப்பாடா, நான் கூட எழுந்துட்டேங்க. அதனுடைய தலைமை திமுக, அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். அவன் எப்படா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா? ஃபுல் டெரரா? பைத்தியம். அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாகும். வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். பிரச்சனை அதான் டாக்டர். அதை மட்டும் தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். எஸ், அப்படிதான் சொல்லுவாங்க. It's our responsibility. நம்முடைய பொறுப்பு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம். அது வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆடா மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப் பயல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் இந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்ப காப்பாத்த போறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. யோ, நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பித்தானே சார் நாங்களா இருக்கணும். அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிடுமா? திராவிடத்தை அழிப்போம் என்கிறது போலி தமிழ் தேசிய கும்பல். திருமாவளவனை தாண்டி, சிறுத்தைகளை தாண்டி ஒருவனும் அடி எடுத்து வைக்க முடியாது. இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. என்னாச்சு டாக்டர்? டூ லேட். 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸே இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட அரசியலை காப்பாற்றுகிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றுவோம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. சார், மிஸ்டர் பார்த்தசாரதியோட பில் வந்திருக்கு சார். கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ணிருக்காரு. ECG, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், HIV டெஸ்ட் கூட பண்ணிருக்காரு. மொத்தம் 15,200 ஆச்சு. பில் எப்ப சார் கட்டுறீங்க? Attention everybody, this is the control room calling. An African chimpanzee has escaped from the zoo. It will look and speak just like a human. Please arrest it the moment you encounter it. Tell me the moment you see it. Okay. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. I spotted the monkey. கூறினார் ஸ்டாலின். Send it for soon, it looks dangerous. இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா. சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய 573 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒதுக்கல. இத மாநில அரசு எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம்? 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பேர் என்ன? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். I am not African monkey. I am பாவம் நார்மல் மனுஷன் from India. Co-sponsored by ஆரம்பிக்கலாமா?
போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வர்றேன். போங்க, வருவேண்ணே. போங்கண்ணே. எத்தனை பேரை பார்த்துக்கிட்டாங்க. அப்பான்னு கூப்பிட சொன்னதே தப்பா போச்சு. டெய்லி ஒருத்த கால் பண்ணி அப்பா சாப்பிட்டீங்களா, அப்பா தூங்குனீங்களான்னு கேட்டுட்டு அப்பா சொத்தை எப்ப பிரிச்சு தருவீங்கன்னு கேட்கிறேன். பேச முடியாது பாஜக குற்றம் சாட்டுங்க. குண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. குண்டு சீட்டு ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. துண்டு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நீங்க துண்டு பேப்பர் இல்லாம பேச முடியாது அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. அது அவங்களோட தரத்தை சொல்லுது. அதை பத்தி நான் வந்து கவலைப்படுறது. அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா எதையும் ஆதாரத்தோட சொல்லணும். ஐயோ, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒரு விலை மாதவி நியூஸ் போறோம். அங்க அந்த அம்மா கேக்குது, நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுகிறது. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கல. ஆமாங்க, அந்த பொன்முடி பயிலாலதான் எங்க குடும்ப பிரஸ்டேஜே போகுது. இவங்க பெரிய பிரஸ்டேஜ் பத்மநாப குடும்பம், அது போயிடுது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவீர்களா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்காமல் ஸ்டாலின் மௌனம் காத்தார். மாளிகை சைடு உட்காந்துருக்காங்க. ரைட் சைடு மூணா இருக்கும்ல, மஞ்சள் கலர் சைடு கட்டிருப்பாங்க. ரைட் சைடு கூட இருக்கும்ல. பச்சை சேலை எந்திரிப்பா. கண்டிப்பா வந்து ஆட்சியில் வந்து கண்டிப்பா இதை வந்து நிறுத்தணும் ஐயா. ஃபுல்லாவே எங்கேயுமே இருக்கவே கூடாது ஐயா. உங்களால முடியுங்களா? சாம்பார் ஆப் எனக்கு. மாட்டினாடா மாஸ்டர். பேசிக்கலாம். மனு வாங்கி தரேன். மனு எழுதி மனு எழுதி கொடுக்க. தமிழ்ல சொல்ல பாட்டியா? தமிழ்ல வராதா? வலது பக்கம் சொல்லணும். பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எழுதி கொடுமான்ற மனு எழுதி கொடுக்க. தமிழ்ல சொல்ல பாட்டியா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐயா. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா அது வந்து ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இந்த பக்கம் தெரியுமா? மூணாவது ஆளு. ஐயா, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லைங்க. எல்லாம் நல்லா இருக்கு. உங்க ஆட்சி இருக்கப்ப சூப்பரா இருந்தா இப்பதான் கொஞ்சம் சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்க. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? தெரியலையப்பா. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை. இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்? 3 ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு. வெளியில சொன்ன சொல்லலண்டா மான கேடு. தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வச்ச ஊர்ந்த அவலம். I don't even understand. நீங்க என்ன பேசுறான்னு புரியாது. எதுக்கு புரியாம பேசுற? இதையெல்லாம் கண்டு பொறுக்காத மானமுள்ள தமிழினம் அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம்.
எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரோம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். நம்ப வச்சிருக்காங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடுதான் முன்னணி மாநிலமாக இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் சட்டமன்றம், நாடாளுமன்றம், மக்கள் மன்றம்னு என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம். இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய் அது. செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அதுவும் 5 முறை எம்எல்ஏவா இருக்கிறாரு. 2வது முறையா மினிஸ்டரா இருக்காரு. யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்ப அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சு வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு? ஆனால் திடீர்னு அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்கன்னா அடிச்ச கொள்ளைய முறையா போயஸ் தோட்டத்தில் கொண்டு போய் செலுத்தல, அதனால அந்த பதவியை இப்ப தூக்கி இருக்காங்க. எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை. ஒரு மாநகராட்சி வார்டு கவுன்சிலருக்கு ஸ்டாலின் லாயக்கு இல்லை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி எங்கிருந்தாலும் மேடைக்கு வா. மச்சான் என்னடா ஒண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. ஒண்ணு மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? அப்படியா? உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால் அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் 2021க்கு முன்பாக ஊர் ஊரா போய் என்ன கூறினாய்? மறந்துட்டேன். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். சாரி சார், நான் ரொம்ப நல்லவன். ஆனா அந்த நாம மட்டும் தான் எனக்கு சின்ன ப்ராப்ளம். மாமா இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். ஒரு காமெடி, கடந்த அதிமுக ஆட்சியில வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? மாட்டினாடா மாஸ்டர், இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்ப கம்மியாயிட்டாங்களா? பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிடுமா? சாம்பார் ஆப் எனக்கு தேம்பார் ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் பைத்தியம். பொண்ணு பேர் என்னம்மா? உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி. எங்க அப்பா ரொம்ப லெப்டா இருக்கு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்க ஊர்க்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். என்னடா புத்தலாட்டாதே? மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, தில்லு, திராணி ஏதாவது இருந்தால்? என்ன பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. எந்த பயனும் இல்ல. ஏங்கண்ணே ஒரு பாட்டு பாடி பார்க்கலாம்.
எதுக்கு நீ பாட சொல்ற? சும்மா இருங்கண்ணா, ஊமையா இருந்துச்சுன்னா. டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. என்ன பேசுறான்? விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கேயே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக முடி படுத்த வச்சுடா செய்யறது. அப்படின்னா அப்படி தாண்டா. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நான் முதல்வராகும் போது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2000 years later. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட வாக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சேன். நஷ்டம் வந்துடும், அதனால நாங்க டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம். டாஸ்மாக் கடைகளை கொண்டு வந்தது யாரு? நேர்ல வந்த பல்ல உடைச்சுவோம். ரீட்டைல் அவுட்லெட் வழியா, இந்த டாஸ்மாக் கடைகளின் வழியா சில்லறை மதுவை விற்பனை செய்யக்கூடிய இந்த திட்டத்தையே 2003ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இவனுக்கு ஞாபகம் மறதி இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் கூட நம்ம பொறுத்துட்டு போக முடியுமா? எனக்கு கால் பண்ணிச்சு. கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது நாங்க மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத கூட சொல்லாம நாங்க இதை மூடி விடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. திமுக கழகம் தெளிவாக பதில் சொல்லிவிட்டது. அவர்கள் இந்த ஆலைகளை மூடி விடுவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, சந்திரமுகிங்கிற ஒரு கேரக்டர் தன் உடம்புக்குள்ள வந்துட்டு போறத பாவம் நம்ம கங்காவுக்கு தெரியாது. விதவைகள் தமிழகத்தில் அதிகமா எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? இப்ப கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல. பாத்தியா என்ன கொடுமை சரவணன். அந்த இதுல இருந்தே நமக்கு தெரியுது இந்த ஆட்சி மதுவிலக்கு கொள்கைகள் எவ்வளவு உறுதியா இருக்கு. சும்மா அதை கண் துடைப்புக்காக தான் சொல்லியிருக்காங்களே தவிர முதலமைச்சர் அதற்கு சரியான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்ததா தெரியும். ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் மறதிக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட கூடாதா? மருந்து வாங்கினது நான் இருக்குன்னு, ஆனா அவன் எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. நீங்க பாத்தீங்களா? செருப்பாலே அடிப்பேன். ஆஸ்கார அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப் ஆஸ்கார அவார்டு குடுறா. ஒரு பெண்ணா இங்க நின்னு பேசுறேன்னா அந்த தைரியம் எனக்கு வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். தைரியமா இருக்கிறேன், எனக்கே இடுப்புல கைய வைக்கிறான்னு சொல்லி அந்த நகர செயலாளர் கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்னா திமுகவுல எந்த பொம்பளை இருப்பா? இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால் விட்டுங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க சார். ஹலோ சார். என்னடா சுந்தரேசா சாக்லேட்டு? எனக்கு திமுகவுல இளைஞரணி செயலாளரா ஏதோ கலைஞர் பேர தப்பிச்சேன் சார். ஓ சாக்லேட் எடுத்துங்க சார். வெரி குட் வெரி குட். கலக்கடா. உதயநிதியோட வளர்ச்சி முக்கியமா இல்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி முக்கியமான்னு பேசுறாருமா. நான் சொன்னேன் உதயநிதியோட வளர்ச்சி முக்கியமே கிடையாது சார். ஹலோ சார். என்னப்பா சுந்தரேசா? தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக. ஓ இப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக. வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு முக்கியம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி. யாருங்க? சுந்தரேசன்டா. சுந்துடா. ஹாய் ப்ளீஸ் மா, ஐ forgot your birthday. Sorry டா. Today we will have dinner at Taj Coromandel. Please. வணக்கம் சுந்தரேசன் சார். துணை முதலமைச்சர். எனக்கு முக்கியம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி.
முதலமைச்சர் உதயநிதி ஒன்னே வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஃபிளாஷ்பேக். அரியலூர் அனிதா தொடர்பான ஆவணப்படத்தை பார்த்த அமைச்சர் உதயநிதி கண் கலங்கினார். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா குடிங்கிருப்ப போட கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நமக்கு தலைவருக்கு தெரியும். என்ன இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் சொல்றீங்களே, அதை ஏன் இப்ப சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா, கைத்தாங்களா? வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. நீட் தேர்வு எனக்கு ரகசியம் தெரியும். வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருப்பவர்களால் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும். நான் சொல்லலைங்க, திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அப்படியா செய்தி? மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டு பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை இருக்கா? இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. இருக்கா? இந்த ஆண்டு நடைபெறுது நீட் தேர்வு. நடைபெறுது இந்த ஆண்டு நீட் தேர்வு. இங்க போனீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. அம்மா விட்டுருமா ப்ளீஸ். என்ன சொல்லுது? 1000 ரூபாய் பிச்சை காசு. பதில சொல்றா. ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா 10 பவுன்ல 1000 ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் 1000 ரூபாய் மதிப்பேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன? மாலதி. தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? வந்து ஸ்லாப் இருக்கு, இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு. நீங்க தான் சொல்றீங்க 9000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நாளைக்கு நிப்பாட்டினா என்னை கேட்க கூடாது. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. நாளைக்கு நிப்பாட்டினா என்னை கேட்க கூடாது. நாளைக்கு நிப்பாட்டினா என்னை கேட்க கூடாது. அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. நீட் தேர்வு ஒழிந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர் அமைச்சர் உதயநிதி என்ற ஒரு வரலாறு சரித்திரத்தில் இடம்பெற்ற ஆகும். அரை போது என்னால யாரை எழுப்பி விட்டதே. ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். எந்த பயனும் இல்ல. மக்களை ஏமாற்ற நினைக்கிறார். நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். எங்க ஒருக்கா சொல்லு. 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். மர்க்கா சொல்லு. நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். எல்லாம் சொல்றாங்களா இந்த நீட் ரகசியத்தை உதயநிதி சொல்லுவாரு. நான் இப்ப சொல்ல கீழே இறக்கி காங்கிரஸ் ஆட்சி, நம்மளுடைய கூட்டணி ஆட்சி உட்கார வச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வு ரத்தாகும். இந்த புடி சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. அந்த ரகசியத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஓட ஓட விரட்டுங்க. ஐ டோன்ட் கேர். கீழே இறக்கி காங்கிரஸ் ஆட்சி, நம்மளுடைய கூட்டணி ஆட்சி உட்கார வச்சுன்னா
கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு ரத்தாகும். நானும் ஓப்பனா ஒன்று சொல்லவா, உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு. கேட்டியா? இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? வேண்டாம். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் ஒத்த செங்கலை வச்சு ஒட்டுமொத்த சங்கி பசங்களையும் ஓட ஓட விரட்டணுமா? அதிமுக கார வாக்கு கேட்டு வந்தான்னா கையில ஒரு செங்கலை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க? நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? இப்ப நான் தான் ஒன்னு ஏரியா போறேன். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. உதயநிதியோட வளர்ச்சி முக்கியமா இல்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி முக்கியமான்னு பேசுறாருமா. நான் சொன்னேன் உதயநிதியோட வளர்ச்சி முக்கியமே கிடையாது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு முக்கியம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அமித்ஷா இருக்காருல்ல, அவர் பையன்மா, வயசு வெறும் 32 வயசு. சொத்து எவ்வளவு தெரியுமா? 130 கோடி ரூபாய்க்கு சொத்து 32 வயசுல. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இந்தியன் கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவர். எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சு செத்து போங்க. இதுக்கு என்ன? உங்க பையன் மேல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் என் மேல எனக்கு கொடுத்துருங்க. என் சொத்தெல்லாம் உங்க பையனுக்கு கொடுத்துறேன். பார்க்கலாமா? சவாலுக்கு ரெடியான வாயை மூடிட்டு போயிட்டாரு. பால்டாயில் பாபு என்ன பண்றது? நான் பால் டாயில நடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது. வேற எப்படி கூப்பிட முடியும்? அடுத்த நாள் காலையில எல்லார் வீட்லயும் ரைடுமா. கடைசியில ஒரு கிடுக்கு பிடி பிடிச்சேன் பாரு. என்னுடைய தங்கை பேர் செந்தாமரை, அவங்க வீட்டுல காலையில ரைடு. கையெடுத்து கும்பிட்டதால ஒரு உயிர் பொழைச்சது. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன். கழக முன்னோடிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பொறாமையாகவும் இருந்தது. ஏனென்றால் அவங்க எல்லாம் பெரியாரை நேரடியா பார்த்திருப்பாங்க, பேரறிஞர் அண்ணாவை நேரடியா பார்த்திருப்பாங்க. இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். இதுல ஸ்டாலின் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து